கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எத்தனை தொகுதி என்று. அது இன்றைக்கு இறுதி செய்யப்பட்டுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கை மூலம் தெரிவிக்க இருக்காங்க. வெகு விரைவில் வேட்பாளர்கள் பட்டியலும் அறிவிக்கப்பட்டு தேர்தல் களத்திலே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அவங்கவங்க போட்டியிடுகின்ற தொகுதியில் வெகு விரைவில் நாங்கள் சென்று களத்திலே மக்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் நான் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நாளை 5 பேர் கொண்ட குழு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அறிவிக்க இருக்கிறோம். அந்த 5 பேர் கொண்ட குழு நாளைக்கே அழைக்க இருக்காங்க. எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது நாளையும் நாளை மறுநாளும் இறுதி செய்யப்பட்டு 27ஆம் தேதி அனைத்து வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டு 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறத உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தனை கூட்டணி தர்மத்தோடு இந்த கூட்டணியில் போட்டியிடும் அனைத்து கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கேப்டன் எங்களுக்கு சொல்லியது போல் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்து அனைவருடைய வெற்றிக்காக நிச்சயமாக தேமுதிக உழைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனவே இந்த புகழ் எல்லாம் எங்கள் கேப்டனுக்கு உரியது. அவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருடைய வழிநடத்தலின்படி இந்த கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக மாறியிருக்கிறது. எனவே மீண்டும் மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அது அதாவது எந்தெந்த தொகுதியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த உத்தேச பட்டியலை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதுதான் நாளையிலிருந்து எங்கள் 5 பேர் குழு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் நாளையும் நாளை மறுநாளுக்குள்ளும் கேட்டு பெற்று அது இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம். 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். போன தேர்தல் எது சொல்லுங்க? சட்டமன்ற தேர்தலில் நீங்களும் அமமுக கூட்டணி வச்சிருக்கீங்க. அந்த கூட்டணி வேறு, இது மதசார்பற்ற ஒரு வெற்றி கூட்டணிங்க. அதனால இந்த கூட்டணி எங்கள் கழக செயலாளர்கள் தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி. இந்த கூட்டணி எங்கள் கட்சியில் இருக்கும் கடைகோடி தொண்டரும் வரவேற்ற கூட்டணி. எனவே இந்த தொகுதிகளை நிச்சயமாக எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அனைவருமே நேற்று கூட நம்மளுடைய ஆபீஸ்ல மாவட்ட கழக செயலாளர்கள் மீட்டிங் நடந்தது. அதில் அத்தனை பேரும் தங்கள் சந்தோஷத்தை வெளியிட்டு இருக்காங்க. எனவே இந்த கூட்டணி நிச்சயம் மகத்தான வெற்றி பெறும். கடந்த ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க விருத்தாசலத்தில் போட்டியிட போறாங்க. தேர்தல் களத்தில் போட்டியிடுறீங்களா? அதே நிலைப்பாடு தானா? இல்ல, கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம். கேப்டனுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுத்தது ரிஷிவந்தியம். இது எல்லாமே அந்த உத்தேசிய பட்டியலில் இருக்குங்க. அதே போல எங்களுடைய 9 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே ஜெயித்து இன்றைக்கு வரைக்கும் விசுவாசத்துடன் எங்களுடன் பயணிக்கும் அனைத்து எம்எல்ஏக்களுடைய அந்த தொகுதிகளும் உத்தேச பட்டியலில் இருக்கிறது. விருதுநகர் தொகுதியிலே விஜய் பிரபாகர் ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கார். அந்த தொகுதியும் உத்தேச பட்டியலில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதிகளையும் நாங்கள் உத்தேச பட்டியலில் கொடுத்திருக்கிறோம். மொத்தம் 25 தொகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதில் 10 நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம். சொந்த தொகுதி குடியாத்தமும் கொடுக்கப்பட்டது.
குடியாத்தமும் இருக்கு, ஆம்பூரும் இருக்குங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆம்பூர்ல. எனவே ஆம்பூர் தொகுதியும் நாங்க கேட்டிருக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்ற அனைத்து தொகுதிகளையுமே அந்த உத்தேச பட்டியலில் இருக்கு. அது அதான் எல்லா எம்எல்ஏஸ் என் பக்கத்துல தான் இருக்காரு. எங்களுடைய விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ, அதுவும் உத்தேச பட்டியலில் இருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் அது இறுதி செய்யப்பட்டு உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். சரிங்களா? திமுக கூட்டணியில மற்ற கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை 3 கட்டம் 4 கட்டம் ரொம்ப நெடுநேரம் இருந்தது, நாட்கள் அதிகமா இருந்தது, 20 நாட்கள் இருந்தது. ஆனா தேமுதிக முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலே கையொப்பமிட்டிருக்கீங்க. என்ன ரகசியம் மேடம்? ரகசியம் ஒன்னும் இல்ல. அவங்க எல்லாம் ரொம்ப நாளா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இறுதியாக வந்தவங்க, அதனால லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறோம். அதுதான், வேற ஒன்னும் கிடையாது. அதனால நாங்க கடைசியாக இந்த கூட்டணிக்குள்ள வந்தோம். எனவே அந்த பட்டியல் உறுதி செய்யப்பட்டு இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. அழைத்து வரும்பொழுது உங்களுக்கு 10 தொகுதிகள், அதே போல ராஜ்யசபா உறுதியளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் ஆகும் தகவல் சொல்லப்படுது. உண்மைதானா? அப்படி இல்ல, இதை விட அதிகமான தொகுதிகள் கேட்கப்பட்டது. நீங்க எல்லாம் நேற்று என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, மற்றவங்க எல்லாம் விட்டு கொடுக்கறாங்களே, நீங்களும் விட்டு கொடுக்கறீங்களான்னு. அந்த மாதிரி நாங்க கேட்டதில் நாங்களும் விட்டு கொடுத்த பிறகுதான் இந்த 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எனவே நாங்களும் கூட்டணிக்காக நாங்களும் எங்களுடைய தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறோம். அதிமுக சார்பில் நீங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு பொதுச்செயலி பேசாளர், இலவசமா பெண்களுக்கு வீட்டுக்கு வந்து விஜய் தரம். நான் இன்னும் பார்க்கலங்க. பார்த்துட்டு அது குறித்து என்னுடைய அறிக்கையை நாளைக்கு நான் தலைமை அலுவலர் நம்ம எங்க கட்சி ஆபீஸ்ல இருப்பேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். 27ஆம் தேதி வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லி மொத்தமா கூட்டணி எல்லாருடைய வேட்பாளர்களுமா அல்லது தேமுதிக? இல்ல, எங்களது நாங்க சொல்றோம். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவங்க சொல்லணும். அது மாதிரி கூட்டணியை சேர்ந்தவங்க அவங்கவுங்க சொல்வாங்க. எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நான் 1ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். அது நாங்க எங்களது சொல்றோம், மற்றதை அவங்க தான் சொல்லணும். அவர்களுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லக்கூடாது. சின்ன ஒரு முழுவதும் சொன்னோம். சரி, திமுக கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள்ல போட்டாங்க. அதுதாங்க இப்ப நாங்க எங்க தேமுதிகவின் நிலைப்பாடை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்கவுங்க கட்சியின் நிலைப்பாடு அவங்க தான் சொல்லணும். அதை பத்தி நான் பேசுறது சரியா இருக்காது. அதனால நிச்சயமாக 1ஆம் தேதி தேமுதிக சார்பாக அனைத்து தொகுதிகளிலும் 10 தொகுதிகளிலும் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். மீண்டும் தேர்தலில் போட்டியிருக்காங்க. இப்பதான் சொன்னல, அவருடைய ஏற்கனவே எம்பி தொகுதியில் அவர் போட்டிட்டு இருக்காரு. அந்த தொகுதியும் உத்தேச பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது, விருதுநகர் தொகுதி. அதனால நாளையும் நாளை மறுநாளும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில யார் யாருக்கு எந்த தொகுதிகள் இறுதி செய்யப்படுகிறதோ அதற்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.